ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறிப்பிட்ட இடம் இது ஜெபம் பண்ற இடம். ஒரு இடம் ஜெபம், இந்த இடத்துல தான் நம்ம ஜெபம் பண்ணணும் ஒரு முன்குறிங்க. உங்க வீட்டிலேயே ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணுங்க, ஒரு ரூமை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடம் தேவனை நான் சந்திக்கிற இடம், இந்த இடம் கிச்சன், இந்த இடத்துல பால் காய்ச்சற இடம், இந்த இடத்துல காப்பி போடுற இடம் வைக்கிறோமா இல்லையா, இந்த இடத்துல மோட்டர் வைக்கிற இடம், இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் இடம் வைக்கிறோம்ல, இது பெட்ரூம் வைக்கிறோம்ல. ஆனால் தேவனுக்கு என்று ஒரு இடத்தை நம்மளால பிக்ஸ் பண்ண முடியுதா? இருக்கிற வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு போறோம், ஒரு வீட்டை போய் பார்க்குறோம், இந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்கு இடம் இருக்கா? முதல்ல அதை பார்க்குறோமா? நம்ம ஜெபம் பண்றதுக்கு வசதி இருக்கா? அந்த வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்றதுக்கு வசதி இருக்கா? அப்போ காலையில் எழுந்திரிச்சு அந்த இடத்துல உட்காருங்க. ஆபிரகாம் தனக்கு தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதிகாலையில் எழுந்திரிச்சான். தேவனை நாம தமக்கு எங்க முன்குறித்தாரோ அந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். காலையில் எந்திரிச்சு நீங்க எந்த இடத்த பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துக்கு போங்க, உட்காருங்க. போய் உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க ஜெபம் பண்ற இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல தேவன், அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஜெபம் பண்ற இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயமான காரியத்தை நிறைவேற்ற போறார், தெரியாது. அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார், தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆபிரகாம் செய்தது போல நம்ம செய்ய ஆரம்பிக்கும்.